எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி துபாய் மேக்கப் ஹால், துபாய்ல கிடைச்ச மேக்கப், நெயில்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்க போறேன். vlogலாம் பார்த்துட்டு எனக்கு ஆர்வமா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி கண்டிப்பா போடுங்க, மேக்கப்லாம் அங்கே எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. எஸ், இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ கொடுத்துங்க, மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ், நீங்கள் வந்து புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்ன நீ துபாய் போனியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னா, நான் முன்னாடியே நிறைய துபாய் வீடியோஸ் போட்டிருக்கேன், விளாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்ட்லேயும் வந்து சஜஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பார்லையும் அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம போகலாம். மேக்கப் எங்கெல்லாம் நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வில்லேஜ் அங்கே வந்து வாங்கினேன். ஏன்னா ஈரான், குவைத் அங்கெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 1 to 10 திராம் ஷாப்ஸு அந்த மாதிரி கடைகளில் வாங்கினேன். அதுக்கப்புறம் துபாய் மாலில் வாங்கினேன். ஸோ இதெல்லாமே ஒரு கலவையாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது காமிக்கிறேன். இது வந்து குளோபல் வில்லேஜில் வந்து அந்த குவைத் கடை மேக்கப் வாங்கினேன். இது வந்து அவங்க ஹைலைட்டர். ஸோ என்னென்ன விலை அப்படின்னு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை. எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ நான் கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அவங்களோட ஹைலைட்டர்ஸ் பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து 10 திராமுக்கு நான் வாங்கினேன். 10 திராம்னா 830 ரூபாய். ஸோ வாங்கினேன். ஸோ இதோட அந்த டிசைனு எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வாய்ப்பே இல்லையா, இவ்வளோ ஹைலைட்டர் வந்து 230 ரூபாயிலன்றது சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெக்ஸ்டரு, அந்த ஃபினிஷ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வாங்கினேன். அடுத்தது வந்து ப்ளஷ்ஷு. இது வந்து 1 to 10 திராம் ஷாப்பில் வாங்கினேன். எவ்வளோ ப்ளஷஸ் பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ளஷஸ் வந்து ஸோ இவ்வளோ ப்ளஷஸ் வந்து நான் 230 ருபீஸில் 10 திராமில் தான் வாங்கினேன். இவ்வளோ ப்ளஷஸ் வந்து அந்த விலையில் இருந்தது. இது வந்து இந்த 110 திராமில் தான் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த 1 to 10 இருக்கிற மேக்கப் வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் மேக்கப் கிடைக்கும்ல, நிறைய பேர் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்க மாட்டோம். பட் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து கையில் பார்க்க போகிறேன். பரவாயில்லையா, நல்லா தான் இருக்கு. நல்லா சாஃப்டா நல்லா தான் இருக்கு. நாட் பேட். பரவாயில்லையே, இந்த 230 ரூபாய்க்கு நல்லா தான் குவாலிட்டியாக இருக்கு. நல்ல கலர்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸு எல்லாமே நல்லா இருக்கு. சீரியஸாக நைஸ், நல்லா தான் இருக்குது. நானும் வந்து சிச்சோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்லாம் யோசித்தேன். பட் பரவாயில்ல, இந்த ப்ரைஸுக்கு சூப்பராக இருக்கு. அடுத்தது வந்து இந்த மொமுசோ துபாய் மாலில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, மினிசோ மொமுசோ ஒரே மாதிரி இருக்குல்ல. மினிசோ மாதிரி தான் மொமுசோவும், ஆனால் அவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். மினிசோவில் முக்கால்வாசி வந்து தெரிஞ்ச கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது, மேக்கப் தவிர. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மினிசோ நான் பார்த்தனால, நான் மொமுசோ பார்த்தப்பறம் அச்சோ நம்ம இது எப்படியும் இருக்கிறது தானே, எங்கேயாவது புதுசாக இருந்தது. ஸோ இதையாவது வாங்கியிருந்துருக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப வாங்கலை. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேக்கப்பும். பட் இதோடய நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஐ ஷேடோ இது வந்து ரெசிஸ்டே பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அவங்களோட ரோஸ் அப்படின்றது ஸ்டார் லைட் ஐ ஷேடோன்னு. ஸோ ரொம்ப ப்ரிட்டி கலர்ஸ், வெரி நியூட்ரல், ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி கலர்ஸ், வெரி என்ன சொல்கிறது, சட்டில் மேக்கப் பண்ணலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எல்லாமே ஸ்வாட்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ பார்த்து நான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. மொமுசோ மேக்கப்பும் நல்லா தான் இருக்குது. பட் அங்கே வாங்கினாலும் இங்கே என்னால் இவ்வளோ தான் வாங்க முடிஞ்சுது. மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்காத விஷயங்கள் தான் வாங்கினேன். நம்ம ஊர்லேயே இருக்கிறத நான் வாங்கலை. ஏன்னா நம்ம ஊர்லேயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் வாங்கலை. பட் இது மட்டும் டிஸ்கவுண்ட்டில் இருந்தனால வாங்கிட்டேன். கிக்கோ மிலானோ நம்ம ஊர்லேயே இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருந்தனால நான் வாங்கினேன். இது வந்து கிக்கோ மிலானோட லாஸ்டிங் ஜெல் ஐலைனர். இது வந்து இந்த ஜெல் ஐலைனர் நம்ம கிக்கோ மிலானோ பார்த்ததே இல்லை. ஒருவேளை இங்கே தான் இருக்கான்னு ஒரு டவுட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் ஐலைனர் பாருங்களேன், செம்ம என்ன சொல்கிறது, ஒரு
நல்ல சாஃப்டா இருக்கு, ஷைனியா இருக்கு. நம்ம ஜெல் லைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்டா இருக்கும், சீக்கிரமா ட்ரை ஆயிடும். ஆனா இது வந்து நல்ல சாஃப்ட்டா, ஷைனியா ஸோ இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா லாஸ்ட் ஆகும். நாங்க வந்து ஸ்வாட்ச் போட்டு பார்த்தம்போது, அப்பா செம்ம அட்டக்கருப்பா இருந்தது. ஸோ ஆஹா! சூப்பர்யா! அப்படின்னு இது வாங்குனேன். இருக்குமே தவிர, பாக்ஸ்லலாம் இருக்கிறதில்ல. சொன்னா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அவங்களோட 3D ஹைட்ரா லிப் கிளாஸு. இது பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட்டு செம்ம கிளாஸியா, செம்ம சாஃப்ட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ ரீசெண்டா எனக்கு இந்த கிளாஸ் டைப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கிளிட்டரியாஸ் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல கிளிட்டரியா ரொம்ப அழகா இருந்தது இந்த லிப் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து அதே இந்த குளோபல் வில்லேஜ்ல இது இரான்னு நினைக்கிறேன். ஷுவரா தெரியல. ஹுடா பியூட்டிக்கு பதிலா ஹியூஜ் பியூட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆப்வியஸா இது ஃபேக் தான். பட் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது இந்த கலர். ஸோ அதனால இந்த கலர் வாங்கினேன். நல்லா சாஃப்டா செமி மேட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஸ்வாட்ச் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதுதான் வாங்கினேன். ஆக்சுவலா என்னன்னா இதை போட்டு எனக்கு லிப்ஸ்ல போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு லிப்ஸ்ல போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சுத்திட்டு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி கஸ்டமர் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து 10 திராமுக்கு வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் வந்து ட்வீசர் கோல்டு ட்வீசர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ கோல்டு மாதிரியே இருந்த இந்த ட்வீசர் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப கிளாஸியாக ரொம்ப பூஜியாக இருந்ததா. ஸோ நான் இது வாங்கினேன். ஸோ 2 ட்வீசர் வந்து நான் 5 திராமுக்கு வாங்கினேன். 5னா 5x23 அவங்களோடது. ஸோ அவ்வளோ கம்மி விலையில் 2 ட்வீசர் வாங்கினேன். அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெயில்ஸ் தாங்க. அங்கே வந்து நெயில்ஸ் என்னன்னு தெரில, செம்ம பட்ஜெட்டில் நெயில்ஸ் வந்து கிடைக்குது. இதெல்லாம் 10 திரம். இந்த நெயில்ஸ் எல்லாம் 10 திரம். இது வந்து 7 திரம். இந்த விலையிலலாம் இங்கே கிடையவே கிடையாது நெயில்ஸு. ஸோ அதனால் சான்ஸே இல்லாத இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டுறதில்ல, இதுலேயே இருக்கும், அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெரி ப்ரிட்டி. இந்த பிங்க்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த இது. ஸோ இதுவும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெரி பிங்க் நேச்சுரலாக இருந்தது இது. அடுத்தது இந்த கார்ஜியஸ் கலர் நல்லா அழகாக இந்த இதெல்லாம் ஜெல் நெயில்ஸ் மாதிரி இருக்குது இது பார்க்க. நான் ஆக்சுவலாக நெயில்ஸ்லாம் நான் போடவே மாட்டேன், ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ். பட் இது பார்க்கவே அழகாக இருக்கா, போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னும் நெயில்ஸ் இது வந்து 6 திரம். இந்த ஒர்க் பண்ண இந்த நெயில்ஸ் எவ்வளோ நெயில்ஸ் இருக்கு பாருங்களேன். பட் 6 திரம் தான். ஸோ கிக்கோ மினானோவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அவங்களோட ஐ ஷேடோ ஒன்று செம்ம சூப்பராக இருந்தது. கிக்கோ மிலானோ ஐ ஷேடோஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ப்ரைடலுக்குலாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட இந்த சிங்கிள் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சாரி தப்பான இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த சிங்கிள் ஐ ஷேடோ ஐயோ செம்ம கிளிட்டரியாக நேச்சுரல் ஷேடு, வாய்ப்பே இல்லை. வெரி வெரி ப்ரிட்டி. பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ வெரி வெரி ப்ரிட்டி ஷேடு இது. இது இங்கே கிடைச்சா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 05 ஷேடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எவ்ரிடே இல்லை, லைக் ரொம்ப நியூட்ரல் ஷேட். ஸோ நீங்கள் எங்கே வேணால் இதை போடலாம். ப்ரைடலுக்கு ஃபெஸ்டிவ்க்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணால் போடலாம். அவ்வளோ அழகான ஒரு ஷேடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஆக்சுவலாக நான் கிக்கோ மிலானோ போய் உள்ளே போனோடனே முதல்ல இந்த ஷேட் தான் நான் பார்த்தேன் ஐ ஷேடோஸில். பார்த்தோன்னே ஸ்வாட்ச் பண்ணோடனே அப்படியே ஆஹா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ உடனே வாங்கிட்டேன். அடுத்தது இது இந்த ப்ளஷ் வந்து அதே இரான் தான் நினைக்கிறேன் இது. ஸோ அந்த இடத்துல தான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ளஷ்ஷும் வந்து வெரி க்யூட் ஷேடு, நல்ல ஒரு பபுள்கம் பிங்க் ஷேட் மாதிரி. ஸ்வாட்சும் வந்து நல்லா தான் இருந்தது. இது 5 திராமுக்கு வாங்கினேன். ஸ்வாட்சும் வந்து பிக்மெண்டடாக சாஃப்டாக நல்லாவே இருந்தது. 2 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ப்ரஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஷேப்பில் இந்த ப்ரஷ்ஷு இல்லை, அதுவும் கூரா கிடையாது, ஃப்ளஃபியாக இருக்குது, கூரா இல்லை. ஸோ இதில் வந்து இந்த இதை வந்து நான் ட்ராகன் மார்ட்டில் வாங்கினேன். ட்ராகன் மார்ட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக தான் இருக்குது, நிறைய ப்ரஷஸ் தான் வச்சுருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் ஒன்று ஓகே ஒன்றுன்னு இருந்தது, அதுவும் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இலாடா பியூட்டி அப்படின்னு ஹுடா பியூட்டி மாதிரியே பட் நல்லா இருந்தது இந்த லேஷஸ். இந்த லேஷஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 திராம். 4 திராமில் வந்து ரொம்ப
ரொம்ப குவாலிட்டியாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த லேஷ் பேண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்கே இல்லாமல். ஸோ 4 திரம்லாம் சான்ஸே இல்லை, இந்த ப்ரைஸ்லாம் கிடைக்கவே கிடையாது. ஸோ நல்லா இருந்தது. சாதாரணங்க இதுதான் என்னோட துபாய் மேக்கப் நெயில்ஸு இந்த மாதிரி மேக்கப் சம்மந்தப்பட்ட ஹால் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ கம்மி விலையோ அப்படின்னா சில விஷயங்கள் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் தேடி தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபன்னாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னொன்று ஒரு லாஸ்ட் துபாய் வீடியோ, என்னோட ஹோல் துபாய் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்திருப்பேன். என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், இதுலலாம் நாங்கள் ஐயோ இதுக்குள்ள இது பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்லாம் வந்து பல யோசித்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒன்றுமே நீங்கள் பட்ஜெட்டில் போக முடியும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.